பத்ரிநாத், கேதார்நாத்தில் சிக்கி தவிக்கும் விழுப்புரத்தைச் சேர்ந்த 15 பேரின் நிலைமை என்ன என்று தெரியாத நிலையில் அவர்கள் நலமுடன் வீடு திரும்ப அப்பகுதி மக்கள் கூட்டு பிரார்த்தனை செய்தனர். விழுப்புரத்தில் இருந்து கடந்த 11ஆம் தேதி பாபு என்பவரின் தலைமையில் 37 பேர் கொண்ட குழுவினர் ரயில் மூலம் பத்ரிநாத், கேதார்நாத் பகுதிகளுக்கு புனித யாத்திரை மேற்கொண்டனர். ஜார்க்கண்ட் பேய்மழை வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டவர்களில் இவர்களும் சேர்ந்தனர். இவர்களில் விழுப்புரத்தைச் சேர்ந்த பாபு, விஜயலட்சுமி ஆகியோர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் யாத்திரை சென்ற 35 பேரில் 20 பேர் பத்திரமாக இருப்பதாகவும், ஆனால் 15 பேரின் நிலைமை என்ன என்று தெரியவில்லை என்றும் தகவல்கள் தெரிவித்துள்ளது. இதையடுத்து புனித யாத்திரை மேற்கொண்டவர்கள் நலமுடன் வீடு திரும்ப அப்பகுதி மக்கள் விழுப்புரத்தில் உள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் கூட்டு பிரார்த்தனை செய்தனர். விழுப்புரம் ஆரிய வைச சமூகத்தைச் சார்ந்த 37 நபர்கள் பத்ரிநாத், கேதார்நாத் யாத்திரைக்கு சென்றனர். அவர்களில் 20 நபர்கள் ஊர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். மீதம் 15 நபர்கள் அவர்கள் இருக்கணும் தெரியவில்லை. அவர்கள் நல்ல விதமாக ஊர் திரும்ப வேண்டும் என்று இன்று ஆரியவைச மகாஜனங்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக ஆரியவைச சமூக சத்திரத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர்.